வந்து நல்லா நோட் பண்ணாங்க என்னன்னா எல்லா ஏர்பின் பென்ஸோட அந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் யானை வந்து சாச்சு விட்டுட்டு போயிடுச்சு. நல்லா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாமே வந்து எதுவும் வண்டி இடிக்கலைங்க. இதான் இங்கே இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எதுவும் வண்டி இடிக்கலை, யானை தான். எல்லா போர்டும் நானும் பார்த்துட்டு எல்லா போர்டும் அப்படியே சாஞ்சு கிடக்குது. யானைக்கு ஏன் இவ்வளோ வன்மம் தெரியல இந்த இடத்துல. மஞ்சூர் 14 கிலோமீட்டர்ஸ் அது வழியாக தான் அங்கே போகிறோம். பார்த்தீங்களா, இது எல்லாமே சாச்சு விட்டுட்டு போயிடுச்சு. யானை ரூட்டு அது எல்லாமே. எல்லா ஏர்பின் பெண்டு அப்படி தான். பரவாயில்லைங்க, 43 ஏர்பின் பெண்டு சும்மா இல்லை. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு தான். பப்ளிக் ஆக்சஸ் இருக்கிறனால கொஞ்சம் வராங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. சேஃபாக போனால் சரி. பைக்கில் போகிறாங்க, கோயிலுக்கு தான் போகிறாங்க போல். நான் இனி மறக்க மாட்டேனே, சாகிற வரையும் மறக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இங்கே ஒரு ஹால்ட்டை போடுவோமா? யா, அங்கே ஒரு ஊர் தெரியுதா? மேபி அந்த ஊருக்கு போவோன்னு நினைக்கிறேன், தெரியல. ஐம் நாட் ஷுர். மேலே ஏறி மேபி இருக்கலாம். அங்கே ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ஊர் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த மெயின் வியூன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வண்டி அப்படியே ஓரமாக போட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தவும். போட்டு நிறுத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன். ஓகே, பஸ்ஸு வந்ததுன்னா பஞ்சாயத்து ஆகுமான்னு தெரியலையே. அதுக்குள்ளே எடுத்துடலாங்க, பார்த்துட்டு டப்புன்னு போயிடலாம். யா, அப்பா சூப்பராக இருக்குல்ல வியூ. எங்கள் அப்பா இந்த சைட்லேருந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஓகே. ஓ, இதுலேயே தான் வந்துடணும். அங்கே ரோடு இருக்குது, அதில் அப்படியே மேலே வந்துருப்போம். அங்கே பாருங்கள் எத்தனை ஹில்ஸு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா ஹில்ஸ் எவ்வளோன்ட்டு? இத்தனை ஹில்ஸ் நம்ம தாண்டி வந்திருக்கோமா? எனக்கே டவுட்டாக தான் அங்கே இருக்குது. பட் ப்ராப்ளி இருக்கலாம். ஸோ அங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு ஊர் இருக்குது. ஃபோனில் டவர் இல்லைனால நம்ம எங்கே இருக்கோன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாதுங்க. ஆனால் பாருங்கள், டே எங்கள் அப்பா சந்தோஷம்ப்பா, நல்லா பண்ணிட்டீங்க. அப்படியே வச்சுருங்க. ஒரு ஆஃப் ரோடு இருக்குது. ஐ டோன்ட் நோ எங்கே போகுதுன்னு தெரியலையே ஆஃப் ரோடு. ஐ திங்க் இதுதான் மேக்ஸிமம் இந்த வியூன்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு போகிறதான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் மான்சூனில் வந்து இந்த இடம் இன்னும் சூப்பராக தெரியும் மேபி. ஸோ இப்போ நான் வந்திருக்கேன், மான்சூனில் இன்னும் சூப்பராக தெரியலாம். ஓ, அங்கே எத்தனை ஹில்ஸ், சின்ன சின்ன ஹில்ஸ். இப்போ அதெல்லாம் அப்படியே தாண்டி தான் இந்த ரோடுலேயே அப்படியே வந்திருக்கோம் போல். யா, ஒரு வழியாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் போகணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பாருங்கள் யானை நம்ம பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்களேன். நேம் போர்டை வந்து ஃபுல்லாக வெட் பண்ணியாச்சு. டோன்ட் புட் ட்ராஷஸ் ஹியர் பை கலெக்டர்ஸ் ஆர்டர். பட் நிறையா போட்டிருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். இங்கே ஸோ 10 ஏர்பின் பெண்டு இன்னும் இருக்குது. அவுட் ஆஃப் 43 நம்ம வந்து 10 தான் இருக்குது. ஸோ 23. ஐயோ மேக்ஸு டக்குன்னு இல்லையே. 33 ஏர்பின் பென்ஸை நம்ம கடந்துட்டோம். ஸோ 43 வந்துடும். நல்லா இருக்குங்க. இப்போ எனக்கு அப்படியே ஒரு ஊட்டியோட எசன்ஸ் வந்துருச்சுங்க. நம்ம இப்படி வந்துகிட்டே இருந்தோம் இல்லையா, வந்து அப்படியே இந்த ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது காற்றும். ஸோ இன்னொரு 3 ஏர்பின் பெண்டு காட்டுது அவுட் ஆஃப் 43ல். பட்டு தான் இதுலேருந்து வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே நம்ம லைக் ஊட்டி அந்த ஏரியா சைடு அப்படி வர மாதிரி ஆகிடுச்சு. யா,
அதே மலை தான், ஒரு இடத்துல இப்படி இப்படி பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம மிஸ்கின் அவர் சொன்ன மாதிரி ஒரு படத்தை இங்கே நின்று பாரு, அங்கே நின்று பாரு, அங்கிருந்து பாரு, இப்படி இருந்து பாரு, அப்படி வரல கதை அமைச்சு. ஸோ இதே மலை தான், பட் எங்கேருந்து எப்படி பார்த்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மிஸ்கின் ரெஃபரன்ஸ் நல்லாயிருக்கு, இங்கேருந்து பார்த்தா நல்லாயிருக்கு. இன்னும் அந்த சைடு போய் பார்ப்போம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ராப்ளி. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். டீ எஸ்டேட் அதான் இன்னும் 3 ஏர்பின் பெஞ்ச். ஓகே ரைட், போயிடலாம். மாடே நான் வந்துட்டேங்க. அதாவது ஒனிக்கண்டி. இங்கே தான் அந்த சிவன் கோயிலா? உள்ளார போய் பார்க்க, உள்ளார ஏதாவது வண்டி விட்டாங்கன்னா அப்படியே பார்த்துட்டேன்னா போகலாங்க. டூ வீலர் பார்க்கிங் இல்லையா? பார்க்கிங் விட்டுட்டு நடந்து தான் போகணும் போல இருக்கு. லைக் போல நினச்சேன்னா போலீஸ் அங்கேயே நிறுத்துறாங்க, வண்டி விட மாட்டாங்க கண்டிப்பாக. வேணா சரி சும்மா பார்த்துட்டு போக நினச்சேன். நீங்கள் நின்று அப்படியே போகணும் போல். சாமி நல்ல இதை கொடுங்க சாமி, நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடிக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். சரிங்க. சரி நீ ப்ராபப்ளி அடுத்தது இதுதான் ஊட்டி தான் போகிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஐ டோன்ட் நோ, யூடியூப்பில் நான் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தேன். அவங்க ரொம்ப எக்ஸிகரேட் பண்ணி நிறைய என்னமோ சொன்னாங்க. மேபி அவங்க போன டயத்தில் இந்த மாதிரி என்னன்னு தெரியல. ஓகே, நார்மலாக இருந்துச்சு ரூட், எனக்கு வந்து ஃபுல்லாக நார்மலாக தான் இருந்துச்சு. யானை சாணிக இருந்தது, அஃப்கோர்ஸ் அது இருந்தது, அதை பார்த்தேன். பட் யானை இருந்ததுன்னா சீனாக இருக்கும், யானை இல்லை அதனால் ஓகே. மற்றபடி எந்த ஒரு டெட்லி ரூட்டு அப்படிலாம் இல்லை, சரிங்களா? ஏர்பின் பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கட்டாக தான் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, பயப்படுற அளவுக்கு எதுவும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரூட், அவ்வளோதான். இந்த ரூட்லேயும் வந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸோ அது ஒன்று தான் பெரிய இதுங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே பாய், லவ் யூ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரீ சப்போர்ட்டு தான். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர். தேங்க்யூ. ஸோ செம்ம காமெடி ஆகி போச்சு. ரூட்டு மாதிரி குன்னூருக்கு கீழே அந்த ஒரு ஏரியா வரும், அங்கே போகிற ரூட்டு வரையும் போயிட்டேங்க. இப்போ நான் அந்த ஒரு இடத்துல லெஃப்ட் எடுத்து போயிருக்கோம், அப்போ பண்ணி தொலைச்சிட்டேன். சரி, இப்போ நான் எங்கேயோ மேப் போட்டு போயிட்டுருக்கேன், ஊட்டி வழியாக அந்த அவலாஞ்சி வழியாக போகலாம் அப்படின்ட்டு. பார்த்துருக்கேனான்னு எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நான் போட்டு போயிட்டுருக்கேன், பார்ப்போம். அதான் கோப்பை கட்டி வச்சேன், முன்னாடி உங்களுக்கு வச்சு காட்டிகிட்ருக்கேன். இது சரியான ஸ்ட்ரீட்டுங்க, சரியான மேடு. டயர்டாக இருக்குது, சாப்பிடல இந்த காலையில். மணி ஆக்சுவலி 10:15 10:15 ஆச்சு. பார்ப்போம். சுற்றி இருக்கா பார்ப்போம்.
தாங்க நம்ம அந்த ரூட்டில் போய் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சா. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இப்படியும் ஒரு ரூட் இருக்குது. வா வா வா, நல்லா இருக்கு. இருங்க, நல்லா இருந்துச்சு. வாங்க ஃபோனில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு வழியாக அவலாஞ்சி தாண்டி போயிட்டுருக்கோம், ஊட்டி போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது இந்த ஒரு வியூ பார்த்தேன், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், அவலாஞ்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க, இதுதாங்க அந்த அவலாஞ்சி. இந்த மாதிரி ஒரு பிரெத் டேக்கிங் வியூஸ் எல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. நல்லா இருக்குல்ல? அப்படியே வந்தீங்கன்னா ஒரு வண்டி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு. அப்படியே வண்டி நிறுத்திட்டேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்படி வண்டி எங்கே இருக்கா, போட்டு நிறுத்தியாச்சு, அவ்வளோதான். ஸோ வியூ அப்படியே பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்க. அந்த மாதிரி அவலாஞ்சி மஸ்ட்டு விசிட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பாண்டெல்லாம் சூப்பராக தெரியுதுங்க. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லிட்ரலி வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வயல், அதுக்குள்ள நடந்து வேணால் போகலாம், அந்த ஆறாமல் நடந்து போகலாம். சரி, ஓகேங்க, நான் அப்படியே ஊட்டி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். we will see about that. பார்ப்போம். சரி கைஸ், ஊட்டி வந்துட்டேன். ஊட்டி வந்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே சாக்லேட் வாங்கிட்டு போக வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. பஸ் ஸ்டாண்டு மெயின் ஏரியா வந்துட்டேன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் பார்த்துங்க, புல்லட்டு வந்து லேடி காப்ஸ் தான் ஓட்டுறாங்க. அதான் அவங்கள மாதிரி லேடிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நோ என்ட்ரியா, அப்போ வெளியே போகிறது மார்க்கெட்டு போகலாங்களா? போகக்கூடாதா? ரைட், சந்தோஷம். போகலான்னு நினைக்கிறேன். சரி வா. ஆக்சுவலி ஏதோ மாற்றிட்டாங்களா என்ன ஒன்றும் தெரியல. ஓகேவா, ஸ்டெப்ஸ் இதில் ஏற்ற முடியாது, அட்வென்ச்சர் பைக்குனா ஏற்றிடலாம். சரி விடுங்க, வாங்க போகலாம். அப்புறம் உன் பேர் என்னப்பா? ப்ரோ தர்ஷன். ப்ரோ தர்ஷன். உங்கள் பேர்? சித்தேஷ். ஓகே, என்ன பண்ணுறீங்க? ப்ரோ நாங்கள் பைக் இது சைக்கிள் இல்லை, ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்படியா? எத்தனாவது? 6th. ஓகே. சரி கைஸ், அப்படியே சாக்லேட் வாங்க வந்தேன். ஸோ அப்படியே பசங்களையும் பார்த்துட்டேன். எல்லாம் நம்ம பசங்க தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? பண்ணிட்டீங்களா? சூப்பர், ரைட், ஓகே. பார்ப்போம் ப்ரோ. அப்படியா? சரி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். சரி, நல்லா படிங்க. பார்க்கலாமா? சரிப்பா, பாய். ஓகே, ஸோ சாக்லேட் வாங்கிட்டேன். பாய், பார்க்கலாம். ஓகே, நல்லா ஆர்வமாக இருக்காங்கப்பா. ப்ரோ எங்களையும் விளாகில் போட்டு ப்ரோ, வீடியோ எடுங்க ப்ரோ. நல்லா எந்தளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா சோஷியல் மீடியா. நல்ல பசங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் தெளிவாங்க, நல்ல தெளிவான ஆளுதான். ஓகே, ஸோ கோத்தகிரி 27 தானே. கோத்தகிரி போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. சாப்பிட்டாச்சு. ஓகே, ஸோ கோத்தகிரி போயிட்டு எனக்கு கோத்தகிரியில் வந்துட்டு ஒரு சின்ன இது அந்த ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். அப்படியே கிராங்க் ஹவுஸ் அது வெளியே போனோன்னா அவர் அப்படியே பார்த்துட்டு போகலான் இருக்கேன். ஸோ பார்ப்பாங்க இது எந்தளவுக்கு இதாகும்ட்டு. ஸோ கோத்தகிரி போகிற வழியில் எதாவது நல்ல ஸ்பாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறுத்தி ரிலாக்ஸ் ஆகிட்டு போவோம். ஓகே.